பிரசாந்த் கிஷோரால ஓடுற குதிரைகள் மேலதான் பெட்டு கட்ட முடியுமே தவிர கமலஹாசனை முதலமைச்சர் ஆக்க முடியாது. ஏன்னா அந்த ரேஸ்லயே அவர் இல்ல. அப்ப நீங்க வந்து ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாட்டி அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படிதான் நீங்க கொண்டு வந்து முக்கியம் பண்ணும். உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் 2020 அப்படிப்பட்ட பர்செப்ஷன் இருக்க ஒருத்தர் விஜயை சந்திக்கிறாரு, 2 நாட்கள் மீட்டிங் பண்றாருன்னு வெளிப்படையா தெரியுது. அதுதான் அது ஓடுற குதிரை மேல ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டவர் விஜயை சந்திக்கிறார். முதலமைச்சரா ஆக முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியும். நீங்க ஒரு லீக்கான ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. நான் அவரை எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறேன், அவர் ஒரு கல்ட்டு சார், அவர் 2% கட்சியா மாத்த விரும்புறீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த 2% கட்சிக்கு எந்த கட்சி வரும்? 48% வச்சிருக்கக்கூடிய கட்சி வராது. புரியுங்களா? 8-10 இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து 2க்கு குறையலாம். அப்ப இது அவருடைய கணக்கும் அதுவா தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னன்னா அதற்கு மேல அடுத்த கட்டம் நகருவாங்க. அப்ப வந்து எல்லா மலையும் வந்து முதல் படியில தான் ஏற ஆரம்பிக்கணும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்க எவ்வளவு எவரெஸ்டா இருக்கட்டும், கீழே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல. அப்ப இவர் வைக்கப்படுற 2026 தேர்தல் வந்து ஒரு பேபி ஸ்டெப்.